இது சார்ந்த கூடுதல் கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த அமைச்சரவை மாற்றம், உதயநிதி ஸ்டாலினுக்கான துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்கீடு என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நீண்ட நாளுக்கு பிறகு, பெரும் இழுவரிக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை முதலமைச்சர் மத்தியில் எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில், இதற்கெல்லாம் எப்போது விடை கிடைக்கும் என்று காத்திருந்த வேளையில் இப்போது வந்துவிட்டது. கடைசியாக ஒரு 8 மாத காலத்திற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்ற பதவியை அடைகிறார். ஏன்னா 2024 ஜனவரியில் தொடங்கி செப்டம்பர் வரை இந்த பேச்சு நடந்து கொண்டே இருந்தது, கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. ஒரு வழியாக துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கிடைத்து விட்டது. ஒன்று, இதில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட சில அமைச்சர்கள் பதவி போகும் என்று எதிர்பார்த்தார்கள். அப்படி அந்த பதவி பறிபோகிற பட்டியலில் அமைச்சர் காந்தி இருந்தார், ராணிப்பேட்டை காந்தி. அவர் தப்பித்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இதற்கிடையில் புதிதாக வந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் பட்டியலில் மனோ தங்கராஜ். ஹலோ, சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன், திரு ஆர் ராஜேந்திரன், நாசர் ஆகியோர் இருக்கிறார். ஆமா, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்திற்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லை. அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் நேருவாக இருக்கிறார். அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், இதுக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்ட வேளையில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக இருக்கிறார். அதே போல தஞ்சாவூருக்கு அமைச்சரே கிடையாது. எப்போது அந்த பிரச்சனை எழுப்பினாலும் நானே டெல்டா காரன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார். ஆனால் இந்த முறை இந்த 2026 தேர்தல் மையப்படுத்தியும் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் மையப்படுத்தியும் கோவில் செயல் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதே போல் பாத்தீங்கன்னா இதுல இவர் குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதலான ஒரு இலாக்காவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அந்த இலாக்காவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சர் வசம் இருக்கிற அந்த துறை அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த துறையும் கூடுதலாக இல்லை. அது சீனியர்கள் வைத்திருக்கிற ஒரு துறையை எடுத்து உதயநிதியிடம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் அது நடக்கவில்லை. ஒருவேளை சீனியர்கள் கொடுக்க மறுத்தார்களா, அல்லது உதயநிதியை பெருந்தன்மையாக வேண்டாம், எனக்கு மற்ற சீனியர்களிடமிருந்து எடுத்து கொடுத்து அவர்கள் அதிருப்தியை நான் சம்பாதிக்க வேண்டியதில்லை என்று ஒதுங்கி கொண்டாரா என்பது தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலன் மட்டுமே துணை முதலமைச்சராக பதவி வகிப்பவர்களுக்கு அது கௌரவம் இருக்காது. அதனால் இந்த முதலமைச்சர் வசம் இருக்கிற இந்த திட்டம் மற்றும் சிறப்பு செயலாக்க திட்டம், அது ஏற்கனவே அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நிர்வாகங்களை கற்றுக்கொள்வதற்கும் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு திட்டங்களை கவனித்துக் கொள்வதில் ஒரு பெரிய அக்கறையும் ஆர்வமும் ஏற்படுகிற ஒரு துறைதான் அது. அது நிச்சயமாக அவருக்கு பெயரை தேடித்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுல என்னன்னா, ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ல இருந்து வனத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அவருக்கு. பட் வேறு வழி இல்லை. எதற்காக இந்த மாற்றம் என்று பெரிய விமர்சனங்களும் கண்டிப்பாக எழக்கூடிய விஷயம்தான். அதுல இதுல மீண்டும் நாசர் உள்ளே வந்திருக்கிறார். செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டு நாசர் வந்திருக்கிறார். ஏற்கனவே நாசர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. பட் அதையெல்லாம் கடந்து மீண்டும் அவர் பதவியேற்ற பிறகு தன் மீது இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறார் தெரியல. அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். மனோ தங்கராஜ், கே.எஸ். மஸ்தான், கே. ராமச்சந்திரன் ஆகியோரும். இந்த முடிவு எதனால நினைக்கிறீங்க? இதுல மனோ தங்கராஜ் மீது என்ன குற்றச்சாட்டுன்னு தெரியல. ஆனா சமீப ஒரு மாதம் 2 மாதமாக அவர் மீது பல்வேறு புகார்கள் இருந்ததாகவும், அது முதலமைச்சர் நேரில் அழைத்து கண்டித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அது என்ன புகார் நமக்கு தெரியல. இதுல மஸ்தான் மீது கடுமையான புகார். நாசர் எவ்வளவோ தேவலை, ஏன்னா குடும்ப ஆதிக்கம் என்பது மஸ்தானுடைய மாவட்டத்தில் கடுமையாக இருந்தது. அதனால்தான் மாவட்ட செயலர்கள் பதவியை பறித்தார்கள். அதன் பின்னர் அமைச்சர் பதவி போகும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இப்போதான் பறித்திருக்கிறார்கள். இதுல இலித்துறை ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் பதவி பறி போயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருக்கு இப்போ கோவில் செயல் அரசு கொரோனாவாக இருக்கிறார். அந்த கொரோனா பதவி ராமச்சந்திரனுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு குபேந்திரன்.